திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக அழைப்பு விடுத்ததையும் அதற்கு முத்தரசன் திருமாவளவன் அளித்த அதிரடி பதிலையும் தற்போது பார்க்கலாம். அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது. பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, பேர் அபாயம் காத்திருக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அந்த கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி, இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது. அவரது அந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரிச்சுன்னு அறிவிச்சிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் அறிவிச்சிட்டாரு. இப்போ நானும் சொல்கிறேன், நிராகரிக்கிறோம். உங்களது கூட்டணி ஒப்பேறாத கூட்டணி. நீங்கள் இருக்கிறதே 2 பேர் தான். அந்த 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் எங்களது அணி பலமான அணின்னு வடிவேல் சொன்னது மாதிரி 400 அப்படி தான் எடப்பாடி சொல்லி கொண்டு இருக்கிறார். அந்த அணி ஒருபோதும் வெற்றி பெறாது. இதுவெல்லாம் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்து தான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மை அல்ல.